சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேதுவுக்கு தமிழோட ஞாபகமாவே இருக்க தமிழை நினைச்சு ரொம்பவே சேது வருத்தத்துல இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி என்ன சேது, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சின்னம்மா, நான் இங்க வாங்கி கொடுத்தேன், நீங்க தானே வாங்கினீங்க. சரி சேது, நான் தான் வாங்கினேன், அந்த கிஃப்டை தான் அவளுக்கு கொடுத்துட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல சின்னம்மா, என்னால அதை கொடுக்க முடியலன்னு சொல்றாங்க. ஏன், என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா முகத்தை வாட போட்டுட்டு வராங்க. சரி சின்னம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சேது பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஐஸ்வர்யா வருத்தப்பட்டுட்டே வராங்க. ஏ ஐஷோ, என்னாச்சு? இங்க பாரு, சேது உனக்கு விலை மதிப்பு இல்லாம கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தானே, அதெல்லாம் கொடுத்தானான்னு சொல்றாங்க. சும்மா கடுப்பேத்தாதீங்க ஆண்டி, எதுக்காக தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது சேது மாமா வாங்கல, நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. அது எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். நான் இப்பல்ல சேது மாமாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு சேது மாமா நடந்துக்கிறாரு. நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்த கூட அவர் எனக்காக செய்ய மாட்டேங்கிறாரு. அதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே சித்ரா சொல்றாங்க, மா என்னம்மா, நம்ம ஒரு பிளான் போட்டா இது என்னம்மா வேற ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கு. சேது இப்ப வரைக்குமே அந்த தமிழை தான் நினைச்சிட்டு இருக்கான் போலன்னு சொல்றாங்க. ஏய் என்னடி வயிற்றுல நெருப்பள்ளி போடுறேன்? ஆமாம்மா, இன்னைக்கு தான் தமிழ் செல்விக்கும் பிறந்த நாள். போன வருஷம் பிறந்த நாளுக்கு சேது தமிழ் செல்வியோட பிறந்த நாளை எப்படியெல்லாம் விமர்சையா கொண்டாடனா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஞாபகம் இருக்கு, ஆனா ஐஸ்வர்யாவை பிறந்த நாளுக்கு ஒரு விஷ் கூட பண்ணாம போறேன்னா அப்ப என்னமா அர்த்தம்? இப்ப வரைக்கும் தமிழ் செல்வி அவன் நினைச்சிட்டு தானே இருக்கான். ஒருவேளை நம்ம செஞ்ச விஷயம் மட்டும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் சேது நம்மள உயிரோட விடுவானே தெரியலமா. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உண்மையை எந்த அளவுக்கு மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இத சாவித்திரி கேட்டுறாங்க. இப்ப சாவித்திரி என்ன செய்ய போறாங்க? சேது கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.